வர வாழ்த்துறை வழங்க நாம் அழைக்க இருப்பது நமது கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள். நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கு அமெரிக்காவில் இருப்பவர்களுக்கு அவரை பற்றி அறிமுகம் பெரிதும் தேவையில்லை. இருந்தாலும் அவரை பற்றி ஒரு சிறிய குறிப்பு. அவர் பேரில் இருப்பது போல திருநெல்வேலியில் பிறந்தவர். தற்போது மிச்சிகன் அமெரிக்காவில் வசித்து வருகிறார். அலுவலக மேலாளராக பணியாற்றி வருகிறார். மேலும் அவர் ஒரு எழுத்தாளர், இதழாசிரியர், கவிதாயினி, தன்னார்வ தமிழ் ஆசிரியர், தயாரிப்பாளர், கருத்தரங்கம் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர், கட்டுரையாளர், கதை சொல்லி, இப்படி பல வடிவங்களை எடுத்து தமிழுக்கு துண்டாற்றி கொண்டு வருகிறார். அவர் இதுவரை 24 நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். துரைக்கண்ணன் ஐயா கூறியது போல 24ஆம் நூலானது புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய இளையோர் ஆத்திச்சுடி கதைகள் என்ற நூலாகும். அதையும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றம் வெளியிடப் போகிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வாரம் அவரோட பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய 25வது நூலை பற்றி பேசினார். மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் கவிஞர் அவர்களே. அதற்காக 7 ஆண்டுகள் நீங்கள் உழைத்தீர்கள் என்று கூறினீர்கள். மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் அவர் கதம்பம், தென்றல், முத்துக்கமலம், வளரி, வள்ளின சிறகுகள், இனிய உதயம் போன்ற பல இதழ்களை தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டும் நடத்தியும் கொண்டு வருகிறார். மேலும் சங்கப்புலவர் விருது, தங்கமங்கை விருது, சொல்லின் செல்வி, பாரதியார் விருது, சமுதாய சிற்பி, ஈரோடு தமிழன்பன் என்பது, சிங்கப்பெண் உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார். கவிச்சிறகுகள் என்ற அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் மாத இதழுக்கு ஆசிரியர், நூலேணி மாத இதழுக்கு ஆசிரியர், வாசகர் தொடர்பு செயலாளர், இப்படி பல தொண்டு ஆற்றி வருகிறார். செல்லுமிடம் எதுவாயினும் நம் வெல்லும் மொழி தமிழாக இருக்கட்டும் என்ற குறிக்கோளோடு வாழ்பவர். அத்தகைய சிறப்பு மிக்க நமது கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். பாருங்கள் கவிஞரே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றம் நடத்தக்கூடிய இந்த 9 நாள் திருவிழாவில் முதல் நாளில் வாழ்த்துறை வழங்க அழைத்தமைக்கு இதனுடைய ஒருங்கிணைப்பாளர், நிறுவனர், நம்முடைய மதிப்பிற்குரிய துரைக்கண்ணன் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி கவிஞருக்கு பெருவிழா, பாரதிதாசன் அவர்களின் நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தோழர் மகேந்திரவர்மன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கமும் நன்றியும். நிகழ்ச்சியை அழகாக துவக்கி வைத்த தன்னுடைய கணீர் என்ற குரலால் ஏடெடுத்தேன் என்ற பாடலை பாடிய ஈகவரஸ்தனையா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ஐயா அவர்களை பற்றிய ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம மகேந்திரவர்மன் சொல்லுவாங்க. சுருக்கமாக நான் பார்த்து வியந்தது என்னன்னா, 43 நூல்களுக்கும் மேலாக ஐயா அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார். அதிலும் குறிப்பாக பாரதியியல், பாரதிதாசனியல், அதுவே எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் அதை வகைப்படுத்திய விதம். இப்படி 22 நூல்களுக்கு மேலாக இந்த தலைப்புகளில் வகைமைகளில் எழுத்திருக்கிறார். 100க்கும் மேலானோர் ஐயா அவர்களின் மேற்பார்வையில் முனைவர் பட்டம் மற்றும் ஆய்வியல் நிறைஞர் பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் நம்மிடையே சிறப்புரை ஆற்ற வந்திருப்பது நமக்கெல்லாம் பெரும் பேர் என்று நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சியும் வணக்கமும் ஐயா. அதை தாண்டி இந்த நிகழ்ச்சியில், இந்த திருவிழா முதல் நாளில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய டாக்டர் சோமளங்கோவன் ஐயா, சரோ அம்மா உள்ளிட்ட அத்துணை ஆன்றோர் பெருமக்களுக்கும் தோழமைகளுக்கும் என் பணிவான வணக்கத்தினை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன். பாவேந்தரின் பன்முக பேராளுமை, அதுதான் இன்றைக்கு தொடக்கமாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு. பரபரப்பான கவிதை நடையில் நம் பாவேந்தர் அவர்கள் படைத்த குடும்ப விளக்கிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு லட்சிய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்கக்கூடிய காவியமாக திகழ்ந்தது. ஒருபுறம் அப்படி இருக்க, பாரதிதாசன் அவர்களின் அந்த நேர்மாறாக அவர் எழுதிய இருண்ட வீடு என்பது, அதாவது கல்வி அறிவு மற்றும் ஒழுக்கமின்மை இல்லை என்றால் ஒரு குடும்பம் எப்படி சீரழியும் என்பதை நகைச்சுவையோடு விவரித்த அந்த நூல். ஒரு பக்கம் அப்படி, ஒரு பக்கம் இப்படி.
பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள், நான் ஒரு இயற்கை காதலி என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு. இன்று கூட நடைப்பயிற்சிக்கு சென்றிருக்கும் பொழுது பூத்திருந்த மலர்களோடு எல்லாம் நான் கதைத்துக் கொண்டுதான் வந்தேன். எனக்கு மனிதர்களிடம் பேசுவதை விட மலர்களோடும் செடிகளோடும் மரங்களோடும் பேசுவது எனக்கு மிகவும் ஆனந்தத்தை கொடுக்கும். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இயற்கையை வெறும் அழகாக மட்டுமே பார்க்காமல் அதனோடு உணர்வுகளையும் கொள்கைகளையும் கலந்து வர்ணிப்பதில் வல்லவர். அவருடைய அழகின் சிரிப்பு நூல் இதற்கு சிறந்த சான்று. அவருடைய இயற்கை வர்ணனைகளின் சிறப்பு அம்சங்களாக நாம் கடல், தென்றல், ஆலமரம், செந்நாயிறு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக கால இளம் பருதியிலே அவளை கண்டேன், கடற்பரப்பில் ஒளிப்புணலில் அவளை கண்டேன், அந்த சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தம்மில் தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டாள். இதைவிட எப்படி சொல்ல முடியும்? இயற்கையையே அவர் தன்னுடைய வார்த்தைகளில் வடித்ததை நாம் அறியலாம். பாரதிதாசனுக்கு இயற்கை என்பது வெறும் காட்சி மட்டும் அல்ல, அது ஒரு உத்வேகம். அதை படிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு உத்வேகம் ஏற்படும் என்றால் ஐயமில்லை. பாவேந்தர் அவர்கள் கவிதைகளை வெறும் இலக்கியமாக மட்டுமே பார்க்காமல் சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக அதை சரியான முறையில் பயன்படுத்தியவர். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்ட இவர் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகளை தனது பாடல்கள் மூலம் மக்களிடையே கொண்டு சென்றவர். பாரதிதாசன் அவர்கள் கவிஞராக மட்டுமல்லாமல் ஒரு சமூக போராளியாக திகழ்ந்து தமிழ் சமுதாயத்தின் விழிப்புணர்வுக்கு பெரும் பங்காற்றியவர். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் தமிழ் இயக்கம் தமிழ் மொழியின் சிறப்பை ஆய்ந்து அதன் வளர்ச்சிக்கு எவையெல்லாம் தடையாக இருக்கிறது என்பதையும் அதை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்ற வழிகளையும் கவிதை வடிவிலே கொடுத்த தனித்துவமான நூல். பாவேந்தர் அவர்கள் பெண்களை வெறும் பாவைகளாக மட்டுமே பார்க்காமல், மென்மையானவர்களாக மட்டும் பார்க்காமல், அறிவும் வீரமும் செறிந்த போராட்டக்காரர்களாக தனது காவியங்களில் செதுக்கியுள்ளார். வீரத்தாய் மற்றும் தமிழச்சியின் கத்தி, இந்த இரண்டுமே இதற்கு சிறந்த ஆதாரங்கள். இரண்டு படைப்புகளில் பொதுவான தன்மை ஒன்றுதான். பெண்களின் துணிச்சல், தன்னம்பிக்கை மற்றும் தேசப்பற்று கொண்டவர்களாக அவர்கள் அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடிமைத்தனத்தை எதிர்ப்பதில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு பங்கு உண்டு என்பதை வலியுறுத்தியவர் நம் பாவேந்தர். அவருக்காக நாம் இங்கே விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புரட்சிகரமான சிந்தனைகளுக்கு அவருக்கு பின்னால் இருந்த பின்புலமாக இங்கே இருந்தது பெரியாரின் சுயமரியாதை இயக்க பின்புலம். அதுதான் இங்கே முக்கியமான ஒன்று. பெரியாரின் சந்திப்பு, சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகள், இவைதான் இவருடைய கவிதைகளில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியவை. தன்னுடைய பெயரிலே மாற்றத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் சுயமரியாதை இயக்கத்தின் கருத்து கருவூலம் என்றே இவர் அழைக்கப்படுகிறார். பகுத்தறிவு பிரச்சாரமாக இருக்கட்டும், பெரியாரை போலவே எதையும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேள், இப்படி பகுத்தறிவு சிந்தனையை தன்னுடைய கவிதை மொழியில் வடித்தவர். மூட நம்பிக்கை ஒழிப்பு, கடவுள், மதம் மற்றும் சாஸ்திரங்களின் பெயரால் நடக்கக்கூடிய சுரண்டல் எல்லாவற்றையும் கடுமையாக எதிர்த்தவர். இப்படி அவரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி நான் எனக்கான நேரம் 5 நிமிடங்கள் அதில் முடித்துக் கொள்கிறேன். பாரதிதாசனின் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற பாடல் வெறும் கவிதை வரிகளாக மட்டும் அல்லாமல் அது ஒரு சமதர்ம சமுதாயத்திற்கான தெளிவான வரைபடமாக திகழ்ந்தது என்று சொன்னால் மிகையாகாது. இப்படிப்பட்ட பாவேந்தரின் பன்முக பேராளுமையை 9 நாட்களும் பெருவிழாவாக கொண்டாட காத்திருக்கிறோம். அத்தகைய அருமையான நிகழ்ச்சிகளை வடிவமைத்து கொடுத்து கொண்டிருக்கும் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் மன்றத்தை வணங்கி வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. போலீசார் எண்ணிக்கிட்டு பேசுங்க. நன்றி கவிஞர் அவர்களே. குடும்ப விளக்கில் தொடங்கிய பாவேந்தரனுடைய பேராண்மையை நீங்க அழகா வர்ணித்தீங்க எங்களுக்கு. முக்கியமா பாவேந்தர் இயற்கையை எப்படி பார்த்தாரு, எப்படி அழகின் சிற்பில எப்படி இயற்கையை அவரு அதை எப்படி சமூகத்திற்கு இயற்கையை சொன்னார் அப்படின்றது ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒரே ஒரு பாடல் எனக்கு ரொம்பவும் பிடித்த பாடல் ஒன்று. பொதுவா மழையை எல்லாருமே ஒரு ரம்மியமான ஒரு காதல் நயமிக்க ஒரு இதுவாதான் பார்ப்பாங்க. ஆனா பாவேந்தர் எப்படி சொல்றாரு பாருங்க. பகலவன் மேற் கருமுகில்கள் படையெடுத்தன, வில்லோடு துகளற்ற வாளும் வேலும் சுழன்றன மின்னி மின்னி, நகைத்தது கலகல என்று நல்ல கார்முகில்தான், வெற்றி அகத்தூற்ற இயற்கை பண்ணால் இறைத்தாள் பூமலையை அள்ளி. ஒரு மழை பெய்யறத கூட ஒரு போரும் வாளும் மாதிரி ஒரு 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 போராட்டம்,
ஒரு போர்க்களத்தோட ஒப்பிட்டு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு இயற்கையை வந்து அவர் எப்படி அணுகுனார் அப்படின்ற ஒரு அருமையான கருத்தை சொன்னீங்க. மிக்க நன்றி கவிஞர் அவர்களே.